நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அப்பா பாத்து இறங்குங்க, வாங்க. இந்தப்பா. வாங்கம்மா. நல்லா இரு. அப்பா தாங்க. எப்படி இருக்குமா சவிதா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அம்மா, சூர்யா ஐயாவும் சந்தியானி எங்க போயிட்டாங்க? சூர்யாவோட கையில சின்னதா அடிபட்டுடுச்சு. திடீர்னு இன்னைக்கு அவன் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கிளம்பிட்டான். கட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன, சூர்யா ஐயா கையில அடிபட்டுருச்சா? நீங்க ஏன் அவங்கள தனியா அனுப்புனீங்க? அதோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு முதல்லே தெரியும், நான் அவன் கூட போகாம அவன் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களை மேல படிக்க வைக்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஊர்ல ஒரு பொண்ணு ரேங்க் வாங்கி இருக்காங்க. இத பத்தி நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த பொண்ணோட கவனம், அப்புறம் சிரமம், படிப்பு மேல இருக்கிற அக்கறை. எக்ஸ்கியூஸ் மீ சார், சந்தியா வந்துட்டா. வந்துட்டாங்க. So students and teachers, இன்னைக்கு யாரை பாராட்டுறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கமோ அந்த பொண்ணை நான் இந்த ஸ்டேஜுக்கு வர சொல்லி கூப்பிடுறேன். இங்க நிக்கிறாங்களே அவங்கதான் சந்தியா. என்னங்க சார் உங்க மெடிசன்ஸ்? இந்த கைத்தட்டுற சத்தம் கேட்டுச்சுங்களா? அது அது எல்லாமே என்னோட மனைவிக்காக தான். அது எதுக்குன்னா, காலேஜில் நடந்த பரீட்சையில் மொத்த தமிழ்நாட்டிலே அவங்க 3வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. நீங்களும் அங்க போலால, உங்க மனைவி சந்தோஷப்படுவாங்க. இல்லை, அது வந்து நான் அவங்களோட அங்கே போக முடியாது. இவ்வளோ தூரம் தான் வர முடியும். நீங்க சொன்ன பொய் எங்கன்னு தேடிட்டு இருக்கீங்களா? அம்மா, அது வந்து நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பே நீங்க தான். ஏன்னா நீங்க தான் அவ்வளவு பெரிய மனுஷனாச்சே. எந்த அண்ணனா இருந்தாலும் தன்னோட தங்கச்சி கல்யாணத்துல நிறைய வரதட்சணை கொடுப்பான்னு தெரியும். ஆனா நீங்க உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட பொய்யெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. புகுந்த வீட்டுல எல்லாரையுமே ஏமாத்திருக்கீங்க.
நீங்க செஞ்சதை நான் எப்படி மறக்க முடியும்? சொல்லுங்க. அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ஒண்ணுதான். உங்க தங்கச்சி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம பெரியவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க என்னடான்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இதே ஊருக்கு வந்து இந்த பிள்ளையார் தெருவுக்கு வந்து ஏன் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களா? இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்க தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். அம்மா, நீங்க என் மேல கோவப்படுறதுக்கு முன்ன நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க சரின்னு சொன்னா நான் உள்ள வந்து பேசலாங்களா? என்ன சொன்னீங்க? வெளியே நின்னு பேச வெக்கமா இருக்கா? உங்க மரியாதை உங்களுக்கு முக்கியமா தோணுதா? எங்க குடும்பத்தோட மான மரியாதையை கெடுக்கிறோமேங்கிற நினைப்பு கல்யாணத்துக்கு முன்னாடி வரலையா? நீங்க சொன்ன பொய்யெல்லாம் எங்களுக்கு தெரிய வர அன்னைக்கு என்ன நடக்கும்னு, உங்க தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகும்னு அன்னைக்கு நீங்க யோசிக்கவே இல்லையா? தங்கச்சி கல்யாணம் மட்டும் முடிஞ்சா போதும்னு நினைச்சீங்களா? அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு வாழ்க்கை வேண்டாமா? உங்கள மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. நாங்க எல்லாரும் வெளி மனுஷங்க தான். ஆனா உங்க தங்கச்சி, அவ உங்க கூட பிறந்தவ தானே? உங்க 2 பேருக்கும் ரத்த சம்பந்தம் இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது உங்க தங்கச்சி கிட்ட போய் சொல்லி அவளை வற்புறுத்தி ஏன் குடும்பத்துக்குள்ள எதுக்கு அனுப்புனீங்க? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஏன் எந்த பதிலுமே பேச மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சா? ஏன்னா இன்னைக்கு பேச உங்க குரல் கூட வெளியே வர மாட்டேங்குது. இப்ப என்கிட்ட சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு எல்லா வீட்டு வேலையும் நல்லா தெரியும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க தங்கச்சிய பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே மரியாதையெல்லாம் கூட நான் மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வெளியே நிக்க வச்சு பேச மாட்டோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கூட கேட்கலையே. இல்ல இல்ல இல்லங்க சம்பந்தி ஐயா, இப்ப உங்களுக்கு தண்ணி இல்ல, நல்லா ஐஸ் போட்டு ஷர்பத் கொண்டு வந்து கொடுக்கறேன். இல்லன்னா நல்லா படிச்ச ஆபீசர் ஆக போற உங்க தங்கச்சி வந்து எங்களுக்கு மரியாதையே தெரியாதுன்னு சொல்லுவா. நாங்க தான் படிக்காதவங்களாச்சே. அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நீங்க வாங்க. நீங்க முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. உங்க தங்கச்சி நீங்க பார்க்க வேண்டாமா? வந்தோன்னு பார்த்துட்டு போங்க. ஏதோ அவ 2 வார்த்தை கோவமா பேசிட்டா, அதுக்கு நீங்க உள்ள வரலன்னா எப்படி? நீங்க திரும்பி போகணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க தங்கச்சி சந்தியா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த திட்டையெல்லாம் தான் கேட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளுக்கு இதெல்லாம் பழகி போயிருக்கும். பொய் சொன்னது என்னமோ நீங்க தான், ஆனா தண்டனை அனுபவிக்கிறவ அவ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த வருத்தம்? வாங்க, உள்ள வாங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இது ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நேரத்துல உன் மனசுல என்ன இருக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. போய் பேசுமா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பேசுறதுன்னே எனக்கு இப்ப புரியல. உண்மையை சொல்ல போன நான் படிச்சுட்டே இருந்தேன். ஆனா என்ன எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான். அப்புறம் என்னோட அம்மா அப்பா எனக்கு கொடுத்த தைரியம், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு செஞ்ச உதவிகள், இந்த பாராட்டு விழா, இந்த பரிசு, இது எல்லாமே எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இது உங்க எல்லாருக்குமே சொந்தம் தான். இங்க வந்து எனக்காக கை தட்ட எல்லாருக்குமே நன்றி. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சந்தியா, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த ஷீல்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? சந்தியா அவளை பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. உண்மையை சொல்ல போனா தன்னோட வெற்றிக்கு காரணம் நம்ம எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டா. ஆனா எங்களோட வேலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல வழி காட்டுறது தான். ஆனா நாங்க காட்டுற நல்ல வழியில நடந்து போய் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றதில்ல. ஆனா சந்தியாவோட லட்சியம் இது கிடையாது. அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. IPS ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் மறுபடியும் இங்க மீட் பண்ண போறோம். IPS ஆபீசர் சந்தியாவுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம். இன்னும் 2 வருஷம் மட்டும்தான் இருக்கு. சந்தியா கண்ணு, உனக்கு வாழ்த்துக்கள். என் பொண்ணோட ரிசல்ட் வந்தாச்சு. இந்த முறையும் எப்பவும் போல என் பொண்ணு டாப் ரேங்க் வாங்கியிருக்கா. என்ன யோசிக்கிற சந்தியா? அப்பா அம்மா பத்தி தானே யோசிக்கிற. ஆனா சந்தியா, அவங்க மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா ஒன்னு நினைச்சு அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு இங்க நாம இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பரிசு கொடுக்க போறோம். அவங்க தான் லக்ஷ்மி பிரியா. சந்தியா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில முக்கியமான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நீ அழவே கூடாது. ஆமா, ஏன் உன் வீட்ல இருந்து வேற யாரும் வரலையா? உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? என்ன சந்தியா இதெல்லாம்? கடையில வேலை பார்க்கறதுக்கு மட்டும் உன்னை கூட்டிட்டு போறாருல்ல, அப்புறம் உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது அவரால் வர முடியாதா? இல்ல பிரீத்தி, அவர்தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. அவரோட கையில வண்டியில இருந்த கம்பி குத்திடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பை சான்ஸ் என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம காலேஜ்க்கு பக்கத்துல தான் இருக்கு. அம்மா அம்மா, சீக்கிரம் டவல் கொடுங்க. என்னது இது? சூர்யா எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா குளிக்க போனா? மத்த பசங்க எல்லாம் இன்னும் எழுந்திருக்காம இழுத்து போச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சூர்யா, காலையில நீ எங்க கிளம்பிட்ட? இல்ல பாட்டி, என் நண்பன் ஒருத்தனுக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டான். அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். அம்மா, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஆஸ்பத்திரின்னு பேரை சொன்னாலே நீ பயந்து ஓடுவேல்ல. இன்னைக்கு என்ன திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகணும்ன்ற? இங்க பக்கத்துல ஒரு கிளினிக் இருக்கு, நம்ம அங்க போலாமா? இல்ல வேண்டாம் சந்தியா, அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம். நாம எப்பவும் வழக்கமா போவோம்ல, அப்பாவை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போலாம். அங்க நல்லா இருக்கும்.
சந்தியா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்தாங்களா? ஆமா, நீங்க பண்ண சாதனை என்ன சாதாரண விஷயமா? உங்க கையில இந்த பரிசை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சந்தியா. உங்களுக்காக உங்க கை தட்டின சத்தம் அந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் கேட்டுச்சு. என்னைங்க கூட்டிட்டு வரதுக்காக நீங்க என்னென்னலாமோ பண்ணிருக்கீங்கல்ல. வேணும்னே தானே உங்க கையில அடிபடுற மாதிரி பண்ணீங்க. என்னங்க, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறம் என் கூட சேர்ந்து ஏன் நீங்க உள்ள வரல? இல்ல சந்தியா, சந்தியா உங்களோட சேர்ந்த என்னால அப்படி உள்ள வர முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, நான் உள்ள வந்தேன்னு தெரிஞ்ச அம்மா வருத்தப்படுவாங்க. நான் இந்த விழாக்கு வந்தது உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு அவங்க நிச்சயமா இன்னும் வருத்தப்படுவாங்க. அப்படி அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? சந்தியா, இந்த பரிசுங்கிறது நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் உங்க படிப்புக்கும் நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சிக்கும் கிடைச்ச வெற்றி இது. ஒருவேளை நீங்க இதை வாங்க இன்னைக்கு இங்க வரலன்னா அப்ப உங்க அம்மா அப்பாவோட ஆத்மா நிச்சயமா சாந்தி அடைஞ்சிருக்காது சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நீங்க இதை வாங்க இன்னைக்கு இங்க வரலன்னா அப்ப உங்க அம்மா அப்பாவோட ஆத்மா நிச்சயமா சாந்தி அடைஞ்சிருக்காது சந்தியா. சந்தியா, நான் எனக்கு படிப்புக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஒருத்தர் இப்படி ஒரு பெரிய பரிசை வாங்கணும்னா அதுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை ஒருத்தங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சா அது நல்ல விஷயம். ஆனா அந்த பாராட்டு கிடைக்காம போச்சுன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல சந்தியா. ஒரு ஸ்வீட் கடைக்காரன்னா வெளி மனுஷங்களோட சந்தோஷத்துல அவன் அந்த ஸ்வீட் ரூபத்துல கலந்துப்பான். அப்போ அதே ஸ்வீட் கடைக்காரன் தன்னோட மனைவிக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காம இருப்பானா? இங்க பாருங்க சந்தியா, நான் உங்களோட உள்ள வராம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எங்க அம்மா கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது. யாருன்னு சொன்னா? யார் சொன்னா?
நீங்க என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு?